ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் வாய்ஸ் ஸ்க்ரீன் லாக் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த வாய்ஸ் ஸ்க்ரீன் லாக் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்குன்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரக்டாக நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னன்னா மேலே உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னபிள் பண்ணிக்கோங்க. ஸோ என்னபிள் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் நெக்ஸ்ட் பேஜில் 2-3 பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துவாங்க. அலோவ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதில் மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் பாஸ்வேர்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய வாய்ஸ் பாஸ்வேர்டில் ஏதாவது ஒரு லெட்டர், ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பேசணும். ஸோ பேசணும்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் ஆயிடும். ஸோ டிடெக்ட் ஆகிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் வாய்ஸ் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பேசுனீங்களோ அது காமிக்கும். ஏற்கனவே ஒரு பின் பாஸ்வேர்டு ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதுவும் கீழே காமிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வாய்ஸ் பாஸ்வேர்டு ஓகேனா கீழே வந்து டன் கொடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து கேன்சல் கொடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து அந்த மைக்கை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் பாஸ்வேர்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஏற்கனவே ஒழுங்காக பண்ணேன்னா கீழே டன் கொடுத்துட்டு டேரக்டாக வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் என்னபிள் பண்ணிக்கணும். ஸோ அது என்னென்ன கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓவர்லே பர்மிஷன், நோட்டிஃபிகேஷன் அச்சஸ், ஆட்டோ ஸ்டார்ட் பர்மிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே என்னபிள் பண்ணிட்டு என்னபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொரு பேஜுக்காக போயிடும். ஸோ அந்த ஒவ்வொரு பேஜுக்கும் போயிட்டு அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னபிள் பண்ணி விட்டுக்கணும். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இவ்வளோ பர்மிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னபிள் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக்கை வாய்ஸ் லாக்காகவே மாற்றிடலாம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ உங்களுடைய ஃபோனை லாக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ ஜஸ்ட் நீங்கள் வந்து வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த வாய்ஸ் பாஸ்வேர்டை நீங்கள் சொன்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் அன்லாக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் லாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.